ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாசி பருப்புல பக்கோடா எப்படி செய்றது, அடை எப்படி செய்றதுன்னு நான் செஞ்சு ரெசிபி போட்டிருக்கேன். இதுக்கு முதல்ல வந்து பாசி பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ பாசி பருப்பு எடுத்துக்கங்க. நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு, நல்லா ஊறவிட்டணும். நைட்ல ஊற வச்சுட்டு, மார்னிங் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணி இல்லாம இந்த மாரி தண்ணி இல்லாம வடிகட்டி மிக்ஸி ஜார்ல மாத்திங்க. அதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு இது மாரி போட்டு இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணி இல்லாம இந்த மாரி கட்டியா ஊத்திட்டு, இந்த மாரி அரைச்சுங்க. அரைச்சுட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகா பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இப்ப அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் இந்த மாரி வெங்காயம் 2 மீடியம் சைஸ்ல இந்த மாரி நல்லா நைஸா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாரி மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மாவு நல்லா இருக்கட்டும். உப்பு ரொம்ப இல்லாம பார்த்துக்குங்க. மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம பார்த்துங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சோண்டு மாவு விட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற மாரி அ ஃப்ரை பண்ணிங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாரி பார்த்து ஃப்ரை பண்ணுங்க. இல்லன்னா ஃபாஸ்ட்டா வச்சீங்கன்னா தீஞ்சிரும். அப்போதான் கிரிஸ்பியா கிரன்ச்சி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாரி வறுத்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஸ்பீடு இல்லாம கொஞ்சம் பார்த்துங்க. இந்த மாரி நீங்க திருப்பிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா தீஞ்சிரும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு பக்கோடா. இது ஹெல்த்தியானது கூட. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது பாசிப்பயிறு. நீங்க கடலை பருப்பு இல்லன்னா, இந்த பாசி பருப்புல கூட இந்த பாசி பயிறுல கூட இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாரி ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. இதே மாரி இன்னொரு பாத்திரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அடை கூட நீங்க போடலாம். அடை மாரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். அது கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சைட் டிஷ் கூட நீங்க சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இந்த மாரி செஞ்சு பாருங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் இந்த மாரி லேசா தூவிட்டு, அடைய வந்து நல்ல ஒரு பெரிய இது மாரி கொஞ்சோண்டு மாவு நெறைய எடுத்துட்டு, இந்த மாரி அடைய தட்டலாம். இதுலயே நீங்க நல்லாருக்கும். மீடியம் ஸ்லோலயே வச்சு இந்த மாரி செய்யுங்க. இல்ல ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாரி தட்ட முடியாது அடை. கை எரிஞ்சிரும். அதனால மீடியம் ஸ்லோல வச்சு இந்த மாரி செய்யுங்க. மேல எண்ணெய் கொஞ்சம் தூவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் 4, 5 நிமிஷத்துக்கு மூடி ஸ்லோலயே இருக்கட்டும். அப்போதான் நல்லா வேகும். இல்லன்னா தீஞ்சிரும். இந்த மாரி திருப்பி விட்டுங்க. ப்ரௌனிஷ் வந்த பிறகு திருப்பி விட்டுட்டு, ஒரு 3, 4 நிமிஷம் நீங்க ஸ்லோலயே வச்சுட்டு இறக்கிடுங்க. நல்லாருக்கும். டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் இது மாரி சாப்பிட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இதுலேருந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல. தேங்க் யூ.